நடிகர் திலகம் சிவாஜியை சிலிர்க்க வைத்த கண்ணதாசனின் வரிகள். ஆலயமணி படத்தில் எம்.எஸ்.வி. ராமமூர்த்தி செய்த அசாத்திய சாதனை. வணக்கம் நேயர்களே. தமிழ் திரையுலகில் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் மற்றும் சரோஜா தேவி நடிப்பில் கே. சங்கர் இயக்கத்தில் 1962ஆம் ஆண்டு வெளியான ஆலயமணி திரைப்படம் தமிழ் சினிமாவின் அசைக்க முடியாத காவியம். சந்தேகம் மற்றும் தியாகத்திற்கு இடையே தவிக்கும் ஒரு பணக்கார நாயகனாக சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த படத்தில் வாழ்ந்திருப்பார். அந்த படத்தில் மனித வாழ்க்கையின் நிலையாமையையும் மனக்குழப்பத்தையும் சுட்டிக்காட்டும் விதமாக உருவான சட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா என்ற பாடல் உருவான அந்த நெஞ்சை தொடும் சுவாரஸ்யமான உண்மை சம்பவத்தை தான் நாம் இன்று விரிவாக பார்க்க போகிறோம். அது 1962ஆம் ஆண்டு ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஆலயமணி படத்தின் பாடல்கள் கம்போசிங் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்த நேரம். இயக்குனர் கே. சங்கர் அவர்கள் மெல்லிசை இரட்டையர்களான விஸ்வநாதன், ராமமூர்த்தி அவர்களிடம் சூழ்நிலையை கூறினார். விஸ்வநாதன் தன் தவறான சந்தேகத்தால் நல்ல நண்பனையும் காதலையையும் இழந்து தவிக்கும் ஒரு நாயகன் வாழ்க்கையின் உண்மையை உணர்ந்து பாடும் ஒரு அசுரத்தமான தத்துவ பாடல் வேண்டும் என்றார். இதை கேட்ட எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் ஒரு கனமான நெஞ்சை உழுக்கும் சோக மெட்டை தனது ஹார்மோனியத்தில் மீட்டினார். மெட்டை கேட்ட கவியரசு கண்ணதாசன் சிகரெட் புகைக்கு நடுவே தன் பேனாவை எடுத்து மனித வாழ்க்கையின் உச்சகட்ட தத்துவமாக மாறிய அந்த வரிகளை எழுதினார். அதுதான் இன்றளவும் தமிழ் நெஞ்சங்களில் உறைந்து நிற்கும் சட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, நியாயம் வேறு தர்மம் வேறு, பொய்மைக்கு முன்னாலே உண்மை தோற்றதடா என்ற மாஸ் காவிய பாடல். பாடலின் சரணத்தில் கண்ணதாசன் வடித்த வரிகள் தான் மனித மனதின் அகந்தையை சுட்டெரித்தன. அர்த்தமுள்ள மனித வாழ்க்கைக்கு தேவை அமைதியடா, அதை இழந்தது தவிப்பேன் என்று ஏழையடா என்று எழுதி முடித்தார். கண்ணதாசன் எழுதிய இந்த வரிகளை படித்து பார்த்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கம்போசிங் அறையிலேயே உணர்ச்சி பெருக்கால் கண்ணதாசனை கட்டி பிடித்து பாராட்டினார். கண்ணதாசா, என் கதாபாத்திரத்தின் வழியை இந்த வரிகளில் அப்படியே கொண்டு வந்து விட்டாய் என்று நெகிழ்ந்து கூறினார். டி.எம். சௌந்தரராஜன் அவர்களின் வெண்கல குரலில் இந்த பாடல் பதிவாகி திரையரங்குகளில் ஒலித்தபோது தியேட்டரே நிசப்தத்தில் உறைந்தது. இந்த பொற்கால வரலாற்று பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.